ரஞ்சித் அவர்கள் இயக்கி வந்த வேட்டுவம் திரைப்படத்தின் பொழுது ஸ்டண்ட் மாஸ்டரான மோகன் ராஜா அவர்கள் உயிரிழந்த சம்பவத்தையொட்டி தற்பொழுது மேலும் ஒரு வழக்கானது பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை பத்தி இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். தமிழ் சினிமால ஒரு இயக்குனராகவும் எழுத்தாளராகவும் ஒரு திரைப்பட தயாரிப்பாளராகவும் இருக்கக்கூடியவர் தான் பா ரஞ்சித். இவர் 2011ஆம் ஆண்டு அட்டகத்தி அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கி தமிழ் சினிமால ஒரு இயக்குனரா அறிமுகமானார். என்னதான் அவர் 2011 ஒரு திரைப்படம் இயக்கி இருந்தாலும் 2014ஆம் ஆண்டு இவருடைய இயக்கத்துல வெளிவந்த மெட்ராஸ் திரைப்படத்தின் மூலமாகத்தான் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நடிகர்களுள் ஒருத்தரா இவர் அடையாளம் காணப்பட்டார். அது மட்டும் இல்லாம கூடவே சூப்பர் ஸ்டார் அவர்களை வைத்து காலா கபாலி போன்ற பல ஹிட் படங்களையும் கொடுத்திருந்தாரு. தன்னுடைய திரைப்படங்கள்ல தொடர்ந்து சமூக ரீதியான பிரச்சனைகள், சமூகத்துல இருக்கக்கூடிய ஒடுக்குமுறைகள், தலித் மக்களினுடைய வேதனைகள், வலிகள்னு என்னென்ன சமூகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ அது எல்லாத்தையும் பலர் பேச மறைக்கிற பல விஷயங்களையும் இவருடைய படத்துல ரொம்ப வெட்ட வெளிச்சமா போட்டு இதுதான் இன்னைக்கு சொசைட்டில இருக்கக்கூடிய உண்மை அப்படிங்கிற மாதிரி பல யதார்த்தமான உண்மைகள் இவருடைய திரைப்படத்துல அதிகப்படியா பேசப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். இந்த திரைப்படம் கடந்த 10ஆம் தேதி முதல் அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த திரைப்படத்தினுடைய சண்டை காட்சிகள் படப்பிடிப்புக்காக தயாரா இருந்திருக்கு. அப்பொழுது இந்த படத்தினுடைய ஸ்டண்ட் மாஸ்டரான மோகன் ராஜா அவர்கள் ஸ்டண்ட் அடிக்கும் பொழுது கார் கிட்டத்தட்ட ஒரு 3 முறை சுழன்று கீழே விழுந்து அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காரு. ஆனாலும் இந்த படக்குழுவினருக்கு விழுந்த பதற்றத்துல என்ன பண்ணிருக்காங்க, கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போன பிறகுதான் மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இவர் ஆல்ரெடி உயிரிழந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம இவருடைய உடலை உடற்கூறாய்வு செய்த பிறகுதான் இன்னொரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. அந்த ஸ்டண்ட் செய்யும் பொழுது கார் 3 முறை சுழண்டு விழுந்துச்சு இல்லையா, அப்போ அந்த காருடைய ஸ்டேரிங் அவருடைய மார்பகத்தை கடுமையாக அழுத்தி அதன் காரணமாகத்தான் அவர் மாரடைப்பால உயிரிழந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான திடுக்கிடும் தகவல்கள் அவருடைய உடற்கூறாய்வினுடைய முடிவுல வெளிவந்திருக்கு. இதை தொடர்ந்துதான் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான பா ரஞ்சித் மற்றும் படத்தினுடைய தயாரிப்பு நிர்வாகி ராஜ்கமல் ஆகியோர் மீது கிட்டத்தட்ட 3 வழக்குகள்ல அலட்சியமாக இருந்ததுனால இந்த உயிர் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி 3 பிரிவுகளின் கீழ் இவர்கள் மீது வழக்கானது தற்பொழுது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் தான் தற்பொழுது திரையுலகம் முழுவதும் ஒரு பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. கூடவே அந்த படக்குழுவினுடைய தரப்புல இருந்து அவங்க பல விஷயங்களையும் முன் வச்சிருந்தாங்க. இந்த வழக்கை விசாரிச்ச காவல் அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு 3 நாள் தான் அந்த ஷூட் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான டேட் அலாட் பண்ணியிருந்தோம். ஆனா அதை மீறி எக்ஸ்ட்ராவா ஒரு நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க பெர்மிஷன் வாங்காம ஷூட் பண்ண அந்த ஒரு நாள்ல தான் இந்த உயிரிழப்புமே நடந்திருக்கு அப்படிங்கறத ஒரு மெயினான விஷயமா மார்க் பண்ணி இந்த இடத்துலயுமே பேசியிருக்காரு. தமிழ் சினிமாவில படப்பிடிப்பின் பொழுது ஏற்படக்கூடிய உயிரிழப்பு சம்பவம் இதுதான் முதல் முறையா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இதற்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. அண்மையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியன் 2 படப்பிடிப்பின் பொழுது கிட்டத்தட்ட கிரேன் 1 அருந்து விழுந்து 3 பேர் பலியான சம்பவம் நடந்திருக்கு. அதே போல சர்தார் 2 படப்பிடிப்பின் பொழுதும் கூட 2 சண்டை பயிற்சி வீரர்கள், அதாவது 20 அடியிலிருந்து சண்டை பயிற்சி காட்சிகள்லாம் எடுக்கும் பொழுது அவர்களுமே தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் இது தொடர்ந்து இப்ப நடந்து கொண்டிருக்கு அப்படின்னும் பொழுது அந்த நிலையில தான் இந்த ஒரு விஷயமுமே கூட ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான ரிஸ்கான காட்சிகள் படப்பிடிப்பா உருவாக்கப்படுது அப்படிங்கிறப்போ அதுல எந்த விபரீதங்கள் ஏற்பட்டாலும் அதற்கு அந்த படத்தினுடைய இயக்குனர் தான் பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பல தரப்புகள்ல இருந்து சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தற்பொழுது வழக்குகளுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த கேஸ் எப்படி மூவ் ஆகுது, இல்ல நீதிபதியினுடைய தரப்புல இருந்து என்னென்ன விஷயங்கள் முன்வைக்கப்படுது, படப்பிடிப்பினுடைய குழு தரப்புல இருந்து என்னென்ன விஷயங்கள் முன்வைக்கப்படுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.